பத்திரிகை நமக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்து இந்த மூவி பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபெக்ட் ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக வந்து April 3 வருது. உங்களோட அனுபவத்தை ட்ரூவாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் பார்த்து எழுதிட்டு நீங்கள் ஐ வாண்ட் திஸ் டு பி ரீச் டு ஆல் த பீப்புள். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கார்மேனி செல்வம் படத்தோட எடிட்டர். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது டெபியூ. இதில் நான் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஒரு 2 நேஷ்னல் அவார்டு ஆக்ட்ரஸை வச்சு எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய பேர் பார்க்குறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கார்மேனி செல்வம் படத்தோட கேமராமேன் நான் தான். இது எனக்கு முதல் படம். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது மக்களிடையும் இந்த படத்தை பற்றி உண்மையான இதுவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். கொஞ்சம் சவுண்டாக எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நான் ஸ்ரீ சரவணன். ஸோ கார்த்திக் அண்ட் அருண் இந்த ரோலை வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து சரியாக செஞ்சுருக்கோம்னு நம்புகிறோம். இந்த படத்தோட கதைக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓபி, மியூசிக் அண்ட் எடிட்டர் அண்ட் இந்த கம்ப்ளீட் ஹோல் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சமுத்திரகனி சார் அண்ட் ஜிவிஎம் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். அண்ட் லக்ஷ்மி பிரியா அண்ட் அபிநயா மேம், இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக பேசும்படியாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை நீங்கள் ப்ரெஸ் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ட்ரூவாக தோணுதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகைகளுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து ஒரு காமன் மேனுக்கு ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயங்கள். இது வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக லைஃப்பில் நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, நம்ம லைஃப்பில் இவ்வளோ காசு இருந்தால் போதுமா, செக்யூர்டாக இருக்கோமா, இது உண்மையான செல்வம்ன்ற சந்தேகங்களும், சொசைட்டியில் நம்ம மேலே இப்படி தான் வாழணும், இப்படி தான் செல்வம்னு இருக்கக்கூடிய இதுக்கு நடுவில் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி சில முடிவுகளை எடுக்கிறோம். அந்த முடிவுகள்னால நம்ம என்ன விஷயத்தை இழக்கிறோன்றது நிறைய சமயத்தில் மறந்துடுறோம். பட் இந்த படம் மூலியமாக ஒரு 4 காமன் மேன் சிந்திக்க ஆரம்பித்து, இல்லை என் லைஃப்பை நான் இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன்னு முடிவெடுத்து என்னுடைய செல்வம் இதுதான்னு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தால் ஐ திங்க் அது வந்து இது ரியலி ஃப்ரூட்ஃபுல். ஆனால் அந்த விஷயம் ஒரு காமன் மேன் இந்த விஷயத்தை போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ரிவ்யூஸு நீங்கள் எப்படி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கைண்ட்லி சப்போர்ட். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. நான் வந்து கார்மேனி செல்வம் அப்படிங்கிற படத்தில் சாந்திங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எங்களோட படத்தை வந்து எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி சின்ன படங்கள் வந்து மீடியா, ப்ரெஸ் உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் வெளியில் போய் சேரும், மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எங்கள் படத்தை பற்றி நிறையா நல்ல விதமாக பேசி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களால் தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. we need all the support that we can get from you. Thank you very much. Thank you. படம் சூப்பராக இருக்குது. நல்ல கருத்து நிறையா இருக்குது. இன்சூரன்ஸ் கடன் வாங்காதீங்க. இந்த இது மட்டும் லாஜிக்காக இருக்குது. எது லாஜிக்கில் கடல் கடலோடையும் திரவியம் அப்படின்றது
ஏன்னா எல்லாருமே இங்கே இருந்தோம்னா வேலை எல்லாத்தையும் இன்னும் ஜாஸ்தியாக இல்லை நீங்கள் கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. கடலை தாண்டி போய் சம்பாதிக்கிறது தப்பு, இல்லைன்னா வந்து நிறையா சம்பாதிக்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அது எந்த காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த காரணம் வந்து மற்றவங்க சொல்லி மற்றவங்களோட உந்துதல்னால வேற யார்கிட்டயோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைனால நம்ம இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர். அதனால கடன்கள் ஏற்பட்டு அது அந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போகிறது தான் வந்து தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது உள்ள தூரம் கடன் அடைக்கிறதுக்கு தான் வெளிநாடு போகிறாங்க. யாருமே அங்கே போய் தங்கணும்னு போகணும், அதுக்கு பெருமையோடு கொடுக்க மாட்டாங்க. கடன் நமக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கணுங்கிறதாக போகிறாங்க. 3 வருஷம் திருப்பி வராங்க. அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வெளிநாட்டு போகிறதே தப்பு, நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னா அது எப்படி இல்லை அப்படி சொல்லவே இல்லை. வெளிநாட்டு போகிறது தப்புன்னு சொல்ல 2 விஷயம் இருக்குது. அது வரும்போது சொல்லிட்டு வராங்க, நீங்களாவது வந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பார்த்து சொல்லிட்டு வராங்க. 3 பேரை இல்லை, குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே போய் அந்த ஒரு தனி மனிதன் மட்டும் 20 வருஷம் 25 வருஷம் தனியாக இருந்துட்டு 25 வருஷம் கழித்து பசங்கள்லாம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வரணுன்றது ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஃபேமிலியாக அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் தங்குறாங்கன்றது ஓகே. ஃபேமிலி நீங்களாம் இங்கே இருங்க, கடனுக்காக நாங்கள் போகிறேன். நீங்கள் வந்து வேணால் வெளிநாட்டில் வாழறவங்களை கேட்டு பாருங்கள். நான் லிட்ரலாக மீட் பண்ணின பர்சன் முதல் தடவை அவங்க அங்கே போய் 1 மாதத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது நான் இந்தியா வந்துடுவேன்னு சொல்லி தான் அங்கே எல்லாருமே போகிறாங்க. 2 வருஷம் ஆகி ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பர்சன் திரும்ப இங்கே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அடாப்ட் மட்டும் கிடையாது, இந்தியாவில் அதுக்கு தக்கப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அங்கே 50 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணாலும் இங்கே 5 லட்ச ரூபா சம்பாதிக்க கரெக்ட். கஷ்டப்படுறது என்ன இருக்குன்னு கேட்க அது நீங்கள் கரெக்டு. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தருக்கு சட்டை இல்லை அனுப்புகிறோம், கோதுமை இல்லை அனுப்புகிறோம், அரிசி இல்லை அனுப்புவோம். அப்போ வெளிநாட்டில் ஆள் இல்லைன்றதுக்காக இங்கேருந்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மக்களை ஆள் அனுப்பணுமா சொல்லுங்க? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்கு இல்லை ஜி, அவங்க விரும்பி போகிறாங்க ஜி. ஃபர்ஸ்ட் விரும்பி போகல, கடனுக்காக அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இதாக இருக்காங்களான்றது நீங்கள் சொல்ல முடியாது. ஃபேமிலியோட போய் வெளிநாட்டு போய் வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாதி பசங்க அங்க வெளிநாட்டுல தான் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இங்க இல்ல, இந்தியாவிலேயோ தமிழ் யாரும் பாத்தீங்கன்னா பாதி பசங்க வெளிநாட்டு தான் இருப்பாங்க. திரும்பி வர போறதும் கிடையாது. ஏன்னா நல்லா இருக்கான். இங்க வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படு ஹீரோவே வந்து 3 வருஷம் வெளிநாட்டு இருந்தாலும் கடனை அடைக்க முடியும். அவங்க இங்கே இருந்தா சூழ்ச்சி படிப்பான். ரொம்ப அதை நல்லா எடுத்துறீங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடற்கரையில அத்தனையாக்கா வீடு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறீங்களே, வாடகை வீட்டுல தான் இருக்காரு. தானாங்க அப்படின்னா கொஞ்சம் குச்சியோட காமிக்கிறேன். ஹீரோங்கிறனால தனியா இடம் இல்ல அது காரணம் இல்லை. நீங்க கேட்ட கேள்வி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா, இங்கேயும் ஒரு அழகான வாழ்க்கை வாழறான்றது அந்த டிஃபரன்ஸை காட்டணுன்றதுக்காக தான். இது வந்து இயல்பா ஒரு ரியாலிட்டியா நேட்டிவா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட டெசிஷன் கிடையாது. நல்லவர்னு காட்டலாம், அது ஓகே. படம் நடிச்சு எல்லாருமே நல்லவங்களா காட்டிக்கிறீங்களா, என்ன காரணம்? அவரை வச்சு பண்ணா ஓகே, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுவாரு, நல்லா பண்றாரு. படத்துல எந்த வித இதுவும் இல்லாம அவருக்கு ஆப்போசிட் யாருமே இல்லாம அவர் எப்படி மேல வர மாதிரி காட்டுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல. மீன் வந்து இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? இல்ல அவரு எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அவரு அப்ப கஷ்டமே பட்டுற கூடாது. அவரு ஏன் அப்ப கஷ்டப்படுறாரு? வேற வழி இல்லையே, அவங்க தானே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல பட் இல்ல அவர் கேட்கறது மெஜாரிட்டி அப்படி இருக்காங்களான்னு கேக்குறாரு. ஜி இப்போ கெட்டவங்க அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வில்லன் அப்படி கிடையாது. நம்மளை வந்து திசை திருப்பறதுக்காக, கடன் வாங்க வைக்கிறதுக்காக, குயிக்கா சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு நாளும் நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக பல பேர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு தடவை சிக்கும் போதும் நம்மளுடைய டைம் நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றத வேற யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டவங்கன்னா பெரிய இதுல வரமாட்டாங்க அவங்க யாருமே. கதை எழுதும் போது சமுத்திரனி தான் ஹீரோன்னு சேர்த்தீங்களா, இல்ல வந்து கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கதை எழுதிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஒத்துக்கிட்டாரு பண்றது. ரெண்டு பெரிய டைரக்டர் கூட கௌதம் மேனன், சமுத்திரகனி 2 பேர் போட்டீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆயிருக்கீங்க. இந்த படத்துக்கு போட்டுக்கு வரலையா 2 பேரும்?
சார் கனி சார் இது வரைக்கும் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் என் கூட தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஒரு வேலை இருந்ததுனால வேலை நிமித்தமாக அவர் வரலையே தவிர்த்து மற்றபடி இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் ஷூட்டிங்லேயோ அவர் டிசிப்ளின்லையோ எல்லாமே இருந்திருக்காரு. ஜிவிஎம் சாரும் நான் டச்சில் இருக்கேன், அவர் ஃபோனில் கண்ணில் எல்லாம் இருக்காரு. பட் வேற ஒரு படத்தை இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்க காரணத்தினால அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. நான் வந்து இப்போ கடைசியில் கூட நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போகாதீங்க அந்த டிபேட்டுக்குள்ளே போகல. எதுவாக இருந்தாலும் உங்களை ஒரு பயமுறுத்தி இது நீங்கள் வேணும்னு சொல்லி உங்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த இடத்துல ஃபினான்ஷியல் டிசிஷனாக நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஒரு கையெழுத்து நம்ம போடுறோம், அதுக்கப்புறமா நீங்கள் தியாகம் பண்ணுறதுன்னா டைம் தான். நடுவுல வந்து அப்பா வந்து வந்து அறிவாளி ஆடியன்ஸ் பார்க்கும்போது அப்பா முட்டாள் சொல்ற பையனை வளர்க்குறீங்களோ அப்படின்ற மாதிரி மேபி அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் ஒன்று எல்லா இடத்துலையும் அவன் தான் சொல்றான். இல்லை நீங்கள் சொல்கிற அப்பெல்லாம் அறிவாளி இல்லை, அது வந்து ஆடியன்ஸு அதை வேற மாதிரி அந்த ஒரு சின்னதாக ஒரு சிந்தனை வரும்ல. டைரெக்டாக சொல்கிறத விட இந்த மாதிரி சொல்லும்போது இது கரெக்டாக இல்லையான்னு யோசிக்கணுன்ற ஒரு கேள்வி வரணும்ல, அதுக்காக வச்சது அது. பட் மேபி நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுறது. அடுத்த கதை எழுதும்போது நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் சின்னதாக நடுவில் வருது கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் சும்மா அப்படி. ஏன்னா ஐடியாஸ் பல விதத்தில் உங்களை குழப்பத்துக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது தான் அதில் பாயிண்ட். இல்லை ஐ அக்ரி தட் அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுறது. இல்லை கடன் வாங்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யோசிக்கணுன்றது தான். இல்லை இப்போ வாங்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளே ஆசைப்பட்டு இல்லை நம்ம ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கணும்னு உடனே இன்னும் அந்த அந்த குரோத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எடுக்கிற முடிவில் தான் நம்ம அகலக்கால் வைக்கும்போது தான் சிக்கல். இல்லை கடனை அடைச்சு தான் ஆகணும். நான் அது இல்லைன்னு சொல்லலை. லாஜிக்கல் டிஸ்கஷன் தாண்டி அந்த நம்ம என்ன இழக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது தான் அந்த படம் நல்லா இருக்கு. நல்லா மேக்கிங் பண்ணிருக்கீங்க. சமுத்திரகனியோட கேரக்டர் ஸ்கெட்சில் மட்டும் திரும்ப பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது இந்த ஆங்கிளில் ஒரு வாட்டி பார்க்குறேன், ஏதாவது தோணுங்க.